சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சீரந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே, ஆயிரம் பேரிலும் சீரந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? இரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? இரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி இரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே, உன்னத ஆவி ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. 120 பேர் நடுவே தேற்றரவாளனே வந்தீரே, உன்னத ஆவி ஊற்றிடுமே மன்னவனே இந்நேரமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கே நாமத்தினாலே 2-3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். முழு மனதோடு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு சுவாமி ஆண்டவரே, நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுவதையும் நீர் ஆசீர்வதியும். எல்லா துதி கனம் மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய
நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடும். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீரே இன்றும் என்றும் பெரியவர், நீரே ஆராதிக்க சிறந்தவர். ஆமென். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கிச் செல்ல உள்ளம் எங்குதே. உலகத்தின் ஆழத்திலே மூழ்கிடாது என்னை தப்புவித்தீரே, உந்தன் அன்பின் ஆழத்திலே இன்னும் மூழ்கிச் செல்ல உள்ளம் எங்குதே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீர் என்னை சுமந்ததாலே தடைகளையும் நான் தாண்டி வந்தேனே, திருக்கரம் தாங்கினதாலே மடிந்திடாமல் நான் ஜீவிக்கின்றேனே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே இன்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. பாடுவோம். உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தீரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்தீரே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரிய ஓ நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே 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 இயேசுவே. நீரே என்றும் என்றும்
பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. இயேசுவே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உடையவர், அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமத்தில் விடுதலை, இயேசு என்கிற நாமத்தில் சுகம், இயேசு என்கிற நாமத்தில் ஆமென் நமக்கு சமாதானம். இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக ஆமென் அற்புதங்கள் நடைபெறுகிறது. இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக ஆமென் அடையாளங்கள் சம்பவிக்கிறது. ஓ ஹல்லேலூயா. லே பாகாடலா பருசஹந்தாயா ரிகடலலமனா லே மனஹந்தே. இயேசுவே 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 சத்தமா இயேசுவே 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 எங்கள் இயேசுவே. நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே, ஓ நீரே என்றும் என்றும் பெரியவரே, நீரே ஆராதிக்க சிறந்தவரே. அவருடைய நாமம் எல்லா நாமத்தை விட மேலானது. அவருடைய நாமத்தை போல ஒரு உயர்ந்த நாமம் இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஹல்லேலூயா. நம்மை போலவே அவர் மாறினார். அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக வந்தவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போதே அற்புதங்கள் நமக்குள்ள நடைபெறுகிறது. ஹல்லேலூயா. ஏய் லிப்ரானா சந்தரி லிபி கோரோசெடலே மாரா மாரானா சந்தரலாலா வரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் மேலானது. வேதத்திலே வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல நம்ம விசுவாசத்தோட கேட்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடும், விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே. சேர்ந்து பாடுவோமா? ஆமென்.
ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உம் காயத்தால் சுகமானேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே, ஐயா ஒரு கோடி ஸ்தோத்திரமே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன், அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். 5வது வசனத்துல கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். 8வது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமாவை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது தாவீது மரண கட்டுகளுக்குள்ளே உட்பட்டதாக அவர் அங்கே சொல்லுகிறார். இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வருகிறதற்கு, இந்த கட்டுகள்ல இருந்து வெளியே வருகிறதற்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 6வது வசனத்துல, கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார், நான் மெலிந்து போனேன்,
அவர் என்னை இரட்சித்தார். அந்த வார்த்தை சொல்றார், அவர் என்னை இரட்சித்தார். இன்னும் பிரச்சனை மாறல, இன்னும் கட்டுகள் எல்லாம் உடம்புல அப்படிதான் இருக்கு. ஆனா அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை, அவர் என்னை இரட்சித்தார். ஏன் அப்படி சொல்றாருன்னா 10வது வசனத்துல சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். என் சூழ்நிலை மாறல, ஆனா மாறிடுச்சுன்னு நான் விசுவாசிக்கிறேன், அதனால நான் அப்படி பேசுறேன். ஆண்டவர் என்னை இரட்சித்தார் அப்படின்னு நான் விசுவாசி பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் என்னை விடுவித்ததை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட சூழ்நிலை மாறுறதுக்கு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க பேசணும். விசுவாசிக்கிறவன் பேசுவான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஒரு மனுஷன் விசுவாசிக்கிறான் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவன் பேசுவான். விசுவாசிக்கிறது அவன் வாய் திறந்து பேசுவான். ஹல்லேலூயா. இப்ப நீங்க எல்லாம் சொல்ல போகிறீங்க, ஆண்டவர் என்னை இரட்சித்தார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை இரட்சித்தார், ஆண்டவர் என்னை சுகமாக்கினார், ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க பேசுவாங்க. வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஓ ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. முடிந்து போனது. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சேர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். மனதுருகி மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே. ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவர், விண்ணப்பத்தை கேள். ஷபா கபரஹது நமாடலா தியாதுர பஹந்தலவரா ஷேகேதேவா. ஓ சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஒரு காரியத்தை விசுவாசிக்கும் போது அதை நம்ம பேசுகிறோம். விசுவாசிக்கிறவன் பேசணும். ஆண்டவர் 100 வயது நிரம்பின ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் மனைவி ஆகிய சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. அவளை எப்படி கூப்பிடணும்? சாராள்னு கூப்பிடணும். சாராள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜாதிகளுக்கு அவள் தாயானவள் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் சாராள் அப்படின்னு வீட்டில் கூப்பிடும்போது அவளை எப்படி கூப்பிடுறான் அப்படின்னா, ஜாதிகளுக்கு தாயே அப்படின்னு கூப்பிடுறான். அந்த வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் இருந்திருப்பார்கள். அவங்க எல்லாம் கூட நினைச்சிருப்பாங்க, இவர்களுக்கு ஒரு குழந்தையே இல்லை, ஒரு குழந்தைக்கே வாய்ப்பில்லை. ஆனா இந்த மனுஷன்
அவன் மனைவிய ஜாதிகளுக்கு தாயேன்னு கூப்பிடுறானே அப்படின்னு நினைச்சிருப்பாங்க தானே. அதுதான் விசுவாசம். விசுவாசிக்கிறவன் பேசணும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா பேசுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தாவீது பேசினார், அவர் என்னை இரட்சித்தார். இன்னும் சூழ்நிலை மாறல, ஆனா சொன்னாரு. சொன்னதுனால ஆண்டவர் அவரை காப்பாற்றினார், அவரை விடுவித்தார். இதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரே, வேலைக்காரன் சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. சுத்தமாகு என்று சொன்னாரே, குஷ்டரோகி சொஸ்தமானானே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே.
வியாதிகளையும் தீர்ப்பார் கிறிஸ்து இயேசுவே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஓ கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே, கடலின் மேல் நடந்தாரே, கடும் புயல் அதட்டினாரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. பாடுவோம், கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே. பாடுவோம் சேர்ந்து, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால், தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. நம் இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான். சில காரியங்கள் மனுஷரால் கூடாததுதான், அவர்களால் அதை செய்ய முடியாததுதான். ஆனால் தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவால் எல்லாம் கூடும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே, பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி
என்னோடு நீர் இருக்க தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை. நீரெந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நாவுகள் எனக்கெதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. சொல்லும் உறவுகள் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தாம்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நல்ல நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே, நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ் லார்ட். உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் எதிர்பார்க்கிறதை விட ஆண்டவரே எங்களுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் செயல்படுத்துகிறவர் நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்தில் வாசிக்கிறோமே, நாம் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் அவர் செய்கிறார். ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிற
உண்மையாய் அவரை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். உங்க சிந்தையில கூட நீங்க புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். நீங்க கிரகிக்கவே முடியாது ஆண்டவர் எப்படி உங்களுக்காய் செயல்படுகிறார் என்று. லீபா கதூரா மானா சதாரா பாகதேரே ஹாலா சதாரா மாண்டா கதீரா பாராசி கதாயா லே பிரமானா சந்தரா பராஹந்தினே Libra kabarusa handa kabarahande le kataya la baraha Libra kama shata katira bakaturaba Libra kama na shandire nahandaya. Thank you அப்பா. உம்முடைய கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதே அவைகள் வெளிப்படுகிறது, அதற்காக நன்றி. உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்யும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 42வது சங்கீதம். நாம் வாசிக்கலாம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து இரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு ஏன் நான் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே ஆமென், மரணக்கட்டுகளை மேற்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க போகிறேன். மரணக்கட்டுகள், அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற தலைப்பில் நின்று தான் உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறேன். எப்பொழுதுமே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் மறைபொருளான காரியங்களை தம்முடைய வேதத்தில் இருந்து நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார். இந்த உலகத்திலே கர்த்தருடைய புஸ்தகத்தை போல் அதிகம் வாசிக்கப்பட்ட புஸ்தகம் எதுவும் இருக்கவே முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் நம்ம ஒரு முறை 2 முறை அல்லது 10 முறை வாசித்த பின்பு அந்த புஸ்தகம் நமக்கு சலித்துவிடும். அந்த புஸ்தகத்தில் அதிகமாக நாம் வாசிக்க முடியாது. ஆனால் கர்த்தருடைய வசனம் அப்படிப்பட்டதல்ல. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க வாசிக்க அது உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். உங்களோடு புதிய புதிய காரியங்களை சம்பாஷித்து கொண்டே இருக்கும். ஆமென். சாது சுந்தர் சிங் என்கிறதான வல்லமையான தேவ மனிதர், அவர் 200-300 முறைகளுக்கு மேலாக கர்த்தருடைய வேதத்தை வாசித்து முடித்தவர் என்று அவருடைய சரித்திரத்தை பார்க்கும்போது நாம் அறிந்து
அறிந்து கொள்கிறோம். அதிலும் பல தடவைகள் முழங்காலிலேயே நின்று கர்த்தருடைய வசனத்தை அவர் வாசித்து வேதாகமத்தை முடித்திருக்கிறார் பல முறைகள். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மனுஷன் மேலே இருக்கும்போது அவனால் வேத வசனம் வாசிக்காமல் இருக்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வசனத்தை வாசிக்க தியானிக்க அவர் கிருபை செய்கிறார், கிருபை பாராட்டுகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அமர்ந்து தியானிக்க முடியாத ஒரு நிலையில் இருப்பீர்களே, ஆனால் அந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். விடுதலையோடு கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே மரண கட்டுகளை மேற்கொள்ளுங்கள் என்கிற தலைப்பிலிருந்து தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவ்வீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படுவீராக, எங்களோடு நீர் பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் அறிந்த ஒரு சம்பவம் தான். இங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன் அவன் வந்து, அவனுடைய பெயர் எவ்வீரு என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து அவரிடத்திலே சொன்ன வார்த்தை, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் அவன் வேண்டிக் கொண்டான். ஒரு ஜெப ஆலயத்தினுடைய தலைவன். அந்த நாட்களிலே சிறு சிறு ஆலயங்கள் அமைக்கப்பட்டிருக்கும், சினகாக் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதுபோல சிற்றாலயங்கள், ஆங்காங்கே ஆலயங்கள் இருக்கும். அந்த ஆலயங்களுக்கு தலைவர்கள் இருப்பார்கள். அந்த ஆலய தலைவர்களில் ஒருவன் தான் இந்த எவ்வீரு. இந்த எவ்வீரு என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்து அவரை பார்த்தவுடனே அவருடைய பாதத்திலே விழுந்து அவன் சொன்ன வார்த்தை, என்னுடைய குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து வருகிற வேளையிலே அந்த பெண், அந்த மகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறாளே, அந்த பெண்ணுக்கு 12 வயது ஆகிறது. ஒரு 12 வயதுள்ள ஒரு பிள்ளையை வைத்திருக்கிற ஒரு தகப்பன், அவள் தினந்தோறும் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறாள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். ஒரு தகப்பனால் அப்படி பார்த்து கொண்டே இருக்க முடியாது. பிரியமானவர்களே, எத்தனை நாட்கள் தான் வீட்டிலே உள்ள ஒரு மகள், அதுவும் வெறும் 14 வயது நிரம்பிய ஒரு மகள், வாழ்க்கைக்கும் மரணத்திற்குமான ஒரு போராட்டத்திற்கு நடுவே அவள் போய்கொண்டிருக்கிறாள். அதை எவ்வளவு தூரம் தான் ஒரு தகப்பனால் சகித்து கொள்ள முடியும்? ஏமன். இவன் தினம்தோறும் அவளை பார்க்கிறான், அவள் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள், மரண அவஸ்தைப்படுகிறாள். அந்த சூழ்நிலை அப்படியே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். அவளுக்கு விடுதலை இல்லை. அந்த மரண கட்டிலிருந்து அவளால் விடுதலை அடைய முடியவில்லை. அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தினம்தோறும் அவஸ்தைப்படுகிறார். ஒரு பிள்ளை வேதனைப்படுகிறதை ஒரு தகப்பனால் பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் துடிதுடித்து கொண்டிருக்கிறாள், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். அதனால் இவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். இந்த தகப்பன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, எப்படியாகிலும் இதை சொன்னால் நிச்சயமாய் அவர் என் மகளை சுகமாக்குவார் என்று விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே அவர் வருகிறார். உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வருவீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே, அல்லது இயேசு அவனுடைய வீட்டுக்கு நடந்து போய் கொண்டிருக்கும் போதே அந்த பிள்ளை மரித்து விட்டாள் என்கிற செய்தியும் வருகிறது. அப்ப இவர் என்னதான் பண்ணியிருக்கிறார்? கடைசி நொடியில, கடைசி தருவாயில தான் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்திருக்கிறார். எல்லா முயற்சிகளையும் செய்திருக்கிறார். எல்லா பக்கங்களிலும், எல்லா மருத்துவர்களிடத்திலும் அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய பிள்ளையை காண்பித்திருக்கிறார். ஆனாலும் சுகமாகவில்லை. கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறார். ஆனால் கடைசி நேரத்திலே வந்தானே என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளவில்லை, அவனை கஷ்டப்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்து அவனுக்கு அற்புதம் செய்ய
செய்யும்படி, அவனுடைய மகளுக்கு அற்புதம் செய்யும்படி அவனோட கூட போகிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. சில காரியத்திற்காக நீங்கள் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறீர்கள், பலரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். ஆனாலும் அந்த காரியத்தில் எந்த விதமான ஒரு பதிலும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. பரவாயில்லை, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்க சொல்லல, பரவாயில்லை. ஆனால் நீங்க இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அந்த பிரச்சனையை கொண்டு வாருங்கள், உங்களுடைய சூழ்நிலையை கொண்டு வாருங்கள், உங்களுடைய அவஸ்தையை கொண்டு வாருங்கள். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் மாற்றத்தை செய்ய முடியும் என்கிற விசுவாசத்தோடு நீங்கள் வாருங்கள். சில காரியங்கள் மனுஷரால் கூடாதது தான் என்று வேத புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறது. மனிதர்களால் சில காரியங்களை அவர்கள் செய்ய முடிவதில்லை. அவர்களுடைய அதிகாரம் அல்லது அவர்களுடைய வல்லமை என்பது ஒரு லிமிட்குள்ள உள்ள ஒரு அதிகாரமாய்த்தான் இருக்கிறது. அதற்கு மேலே மனிதர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா லிமிட்டேஷனுக்கும் மேலே அவரால் கிரியை செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும், அவரால் எதையும் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர், அவர் படைப்பின் தேவனாய் இருக்கிறார். ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொண்டு வாருங்கள். பல முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கலாம், உண்மைதான். பலரை நீங்கள் சந்தித்தீர்கள், உண்மைதான். இப்பொழுது ஆண்டவரிடத்திலே அந்த பிரச்சனையை, அந்த காரியங்களை, அந்த அவஸ்தையை நீங்கள் ஆண்டவரிடத்திலே கொண்டு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காரியத்திலே நாம் வாசிக்கும் போது 23வது வசனத்திலே அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை, அந்த ஜெப ஆலய தலைவன் எவ்விரு சொல்லுகிறார், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். மரண அவஸ்தை, அந்த ஒரு வார்த்தை, மரண அவஸ்தை, மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். வெறும் 12 வயது, ஆனால் எது கூட போராடிக்கிட்டு இருக்கிறார்? மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறாள். அவள் ஜீவனுக்கு வேண்டி, உயிர் வாழ வேண்டி ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறாள். இது என்ன பிரச்சனை? இது என்ன பிரச்சனை? நிறைய மனிதர்கள், நல்ல கவனிங்க, நிறைய மனிதர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் பெற்றவங்க தான், அந்நிய பாஷை பேசுகிறவங்க தான், ஆண்டவரோடு உறவில் இருக்கிறவங்க தான். ஆனால் பாதி வயதில் மரணம் அடைகிறதை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். நீங்கள் அப்படி பார்த்திருப்பீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட மரணத்தை குறித்து யோசிக்கும் போது, ஐயோ, இந்த மனுஷனுக்கு சாகிற வயதே இல்லையே, ஆனால் இவன் மரித்து போய்விட்டான். இயேசுவை அறிந்தவன் தான். இந்த வயசில் இவனுக்கு இந்த பிரச்சனை வர வேண்டுமா? இந்த வயதிலே இந்த பெண்ணுக்கு இந்த பிரச்சனை வர வேண்டுமா என்று சொல்லி அநேகரை குறித்து நீங்கள் யோசித்திருப்பீர்கள். அப்படிப்பட்டவங்க நான் சொல்லும் போதே உங்களுடைய மனதிற்குள்ள இப்போ வந்துட்டு இருப்பாங்க, ஐயோ, மரிக்கக்கூடாத வயதில் இந்த மகன் மரித்து போனானே, மரிக்கக்கூடாத வயதில் இந்த மகள் மரித்து போனாலே என்ன காரணமாயிருக்கும்? உடனே நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கேள்வியே கேட்க முடியாது, நீங்க என்ன செஞ்சாலும் செய்யறது தான் அப்படின்னு சொல்லி, அதுக்கு யோபுல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை எடுத்து நம்ம வாசிடுவோம். அவர் பறித்து கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை வாசித்து நம்மை நாமே தேற்றிக் கொள்வோம். ஆனால் நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து மரித்து போகக்கூடிய நிலையில் இருக்கிற, மரண அவஸ்தைக்குள் இருக்கிற இந்த மகளை அப்படியே விட்டுவிடாமல் இவளை சுகமாக்குகிறார். அந்த மரண கட்டிலிருந்து இவளை விடுதலை ஆக்குகிறார். அந்த மரண அவஸ்தையிலிருந்து இவளை வெளியே கொண்டு வருகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அங்கே இருக்கிற நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், அந்த வீட்டை சுற்றி, அந்த எவ்விருவினுடைய மகள் இருந்த அந்த வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய பேர் நினைச்சிருக்கலாம், பல வருஷமா வியாதியோட இருந்த பொண்ணு, இந்த பொண்ணு மரிச்சு போறதே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அங்க வீட்டு பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கூட சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு அந்த வார்த்தையை சொல்லல. ஆமென். நீங்கள் நினைக்கிற வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுவதில்லை. நீங்கள் சொல்லுவது போல என் இயேசு அபிப்பிராயம் சொல்லுகிறதில்லை. அவர் சுகம் ஆக்குகிறவர், அவர் விடுதலை தருகிறவர், அவர் மரண கட்டுகளை உடைக்கிறவர், மரணத்தின் மேல் ஜீவன் மேல் அவர் அதிகாரம் உடையவர். ஆமென். இந்த உலகத்திலே மரணத்திற்கு மேல் அதிகாரம் உடையவர்கள் யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர்கள் யாருமே இல்லை. ஆமென். இந்த உலகத்தில் மனுஷனால எதை வேண்டுமானும் தடுக்க முடியும். ஆனால் அவனால் தடுக்க முடியாத ஒன்று இருக்குமே, ஆனால் அது மரணம். அது எந்த மனுஷனாலும் அதை தடுக்க முடியாது. மரணம் ஒரு மனுஷனுக்கு வந்தால் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் நிறைய நேரங்கள் அந்த மரணம் தான் மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர். இந்த வார்த்தை நல்ல மனதில் வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர். மரணத்திற்கு
மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அவர் அதிபதியாய் இருக்கிறார். மரணத்திற்கு மேலானவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். மரண படுக்கைகளில் இருக்கிறவர்களை சுகமாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர். இப்படிப்பட்ட நிலையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆமென். இந்த மனுஷன், இந்த ஜெபாலய தலைவன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த போது அவன் சொன்னான், என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். இந்த மரண அவஸ்தை, மரண கட்டு, மரண பிடி அப்படின்னு சொல்லி வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதையெல்லாம் தியானிக்க போகிறோம். இந்த மரணக்கட்டு ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னா அவன் என்னெல்லாம் ஆவான், எப்படியெல்லாம் கஷ்டப்படுவான் அப்படின்றத பற்றி சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதியிருக்கிறாரு. அந்த வசனங்களை நாம் வாசித்து இதை நாம் தியானிக்க போகிறோம். இப்போ வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 3 முதல் 6 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 116வது சங்கீதம் 3 முதல் 6 வரை வாசிக்கலாமா? மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மனவுருக்கமானவர். கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை இரட்சித்தார். இந்த வசனத்தை பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதி வைத்திருக்கிறார். 116வது சங்கீதத்தில் மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது அப்படின்னு எழுதுகிறார். மரணக்கட்டுகள், மரணத்தின் அந்த கட்டு அப்படின்னாலே அது ஒரு கயிறு போல, மரண கயிறுகள் அப்படின்னு சொல்லலாம் புரிந்து கொள்வதற்காக. இந்த மரண கயிறுகள் என்னை சுற்றி கொண்டது, என்னை கட்டிருச்சு அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். மரண கயிறினால் ஒரு மனுஷன் கட்டப்பட்டவனாய் இருக்கும்போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவனை, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. பாதாளத்தினுடைய கிரியைகள் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? பிடிக்கிறது, அவன் மேல் அதிகாரம் செலுத்துகிறது. இந்த பூமியில் தான் அவன் இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆண்டவரை தெரிந்தவன் தான். ஆனால் அவன் மேலே என்ன மாதிரியான கிரியைகள், மரணக்கட்டுகள் அவன் மேலே இருக்கிறது. அதனால தான் சிலருக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்களே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க மேலே இருக்கிற மரணக்கட்டுகள் இன்னும் தீவிரம் அடைந்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சூழ்நிலை என்னன்னு தெரியல, சாதாரண விஷயம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இவருக்கு இனிமேல் மரிக்கிறதை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லி அவங்க நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வேத புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிற வேளையில் மரணக்கட்டுகளால் பீடிக்கப்பட்ட ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து விடுதலையாக்க முடியும் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். இக்கட்டு, நெருக்கம், சஞ்சலம், இந்த ரெண்டையும் நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி தாவீது அங்கே என்ன செய்கிறார்? எழுதுகிறார். ஒரு மனுஷனுக்கு இந்த மரண அவஸ்தை, நம்ம பார்த்தோம்ல, அந்த எவீருவினுடைய மகளுக்கு மரண அவஸ்தை வந்தபோது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவளுக்கு இக்கட்டும் சஞ்சலமும் உண்டானது. அவளுக்கு மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் ஒருத்தவங்க முடியாமல் போகும்போது அந்த ஒருவருக்கு மட்டுமல்ல பிரச்சனை, அந்த ஒருவராலே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இக்கட்டு, எல்லாருக்கும் சஞ்சலம். வீட்டுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த மரண அவஸ்தையோடு இருக்கிற அந்த மகளை பார்க்க எந்த ஒரு வேலையிலும் கவனம் செலுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் கூட அப்படி இருக்கலாம். வீட்டில் நான் நிம்மதியாக இல்லை, சில காரியங்களை நினச்சி நான் உடைஞ்சு போயிருக்கேன், இக்கட்டும் சஞ்சலமும் அடைகிறேன், நெருக்கத்தினால இப்படி நான் ஒரு மனநிலைக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். தொடர்ந்து கவனிங்க, கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஸோ மரணக்கட்டுகள் ஒரு மனுஷன் மேலே இருக்கும்போது இக்கட்டும் சஞ்சலமும் அவன் அடைகிறான். மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தாவீது என்ன செய்தேன் என்று சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு, கர்த்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் என்று கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார். ஆத்துமாவை விடுவியும். ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது. ஓ, மரணத்தின் கயிறினாலே ஆத்துமா கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கயிறை உடையவன் யார்? சத்ரு வைத்திருக்கிற அந்த கயிறுகளினாலே உங்களுடைய ஆத்துமா கட்டப்படும். உங்க ஆத்துமாவை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா உங்கள் ஆத்துமாவை? கண்டிப்பாக பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை யாராலும் பார்க்க முடியாது. அந்த ஆவிக்குரிய காரியத்தை பிசாசு கட்டணும்னா எதை வச்சு தான் கட்டியிருப்பான்? ஆவிக்குரிய காரியத்தினால தான் கட்டுவான்.
அவனுடைய கட்டுகள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கும். அதனால தான் நம்முடைய கண்கள் அந்த கட்டுகளை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வெளியே பார்த்தா நல்லா தானப்பா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி மரணத்தோடு போராடுகிற அப்படின்னா, கட்டுகள் வெளியே இல்லை, கட்டுகள் எங்க இருக்கு, உள்ள இருக்கு, பார்க்க முடியாத இடத்துல இருக்கு. என்ன பண்ணாலும் அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இதை பார்க்கிறதற்கு ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கு தேவை. இதை பார்க்கிறதற்கு ஆவிக்குரிய வெளிப்பாடுடைய கண்கள் உங்களுக்கு தேவை. அந்த கண்கள் மூலமா தான் இது பிரச்சனை சாதாரணமானதல்ல, மரணக்கட்டுகளினாலே இவள் கட்டப்பட்டிருக்கிறாள். இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறாரு. அதனால தான் சொல்றாரு, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து போகிறார். ஆமென். ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த பெண் மரண கட்டுகள்னால கட்டப்பட்டிருக்கா. ஐயா, கட்டினது யாருன்னு தெரியும். இவர் போனா இவருடைய நாமத்துக்கு முன்பாக அந்த கட்டுகள் நிற்காதுன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அவர் என்ன செய்கிறார், நான் வர்றேன் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்தில் இந்த பிரச்சனையை பார்த்துட்டு யாரும் நான் வர்றேன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு மருத்துவமனைக்கு போனால் இன்னொரு மருத்துவமனைக்கு அனுப்புவார்கள். ஒரு மருத்துவரை சந்திச்சா இல்லை என்னால் முடியாது, இன்னொரு மருத்துவரை போய் சந்திங்கன்னு இன்னொரு மருத்துவமனைக்கு உங்களை எழுதி அனுப்புவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தால் உங்களை யாரிடத்திலும் எழுதி அனுப்ப மாட்டார். ஆமென். எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாய் அவரே உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. அவரே உங்களை சுகமாக்குவார். ஸோ மரண கட்டுகளில் இருக்கிற தாவீது என்ன செய்கிறார், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரே, என் ஆத்துமாவை விடுவியும், நான் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறேன், மரண கட்டுகள் என் மேல் விழுந்திருக்கிறது, மரண கயிறுகள் என்னை கட்டியிருக்கிறது, என்னை விடுவியும் என்று சொல்லி அவர் கெஞ்சினார். ஆண்டவரை நோக்கி கெஞ்சி அவர் ஜெபம் பண்ணினார். உடனே 5-6 வசனங்களை வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கு வாசிக்கலாம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர், கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை என்ன செய்தார், ரட்சித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தாராம், என்னை ரட்சித்தார். இந்த மரணக்கட்டுகள் ஒரு மனுஷன் மேலே இருக்கும்போது அவனால் சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, ஒரு தண்ணீர் கூட நிம்மதியாக அவனால் குடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவன் என்னதான் செய்வான், மெலிந்து போவான். அவன் நாளுக்கு நாள் நலிவடைந்து போவான். அதனால தாவீது சொல்றார், நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆமென். மரண கட்டுகளோடு நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்கள்னா ஆண்டவர் உங்களை ரட்சிக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் உங்களை காப்பாற்ற உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த மாதிரியான மரண கட்டுகள்ல சில பெரிய மனிதர்கள் கூட அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள். இந்த மரணத்தை எதிர்த்து அவர்களால் போராட முடியவில்லை, போராட தெரியவில்லை. அவர்களை ரட்சிக்கிற இயேசு அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இயேசு இருக்கிறார். இந்த இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மை ரட்சிக்கிறார். மரண கட்டுகளோடு இருக்கிறவர்களை ரட்சிக்கிறார், மெலிந்து போனவர்களை ரட்சிக்கிறார், மருத்துவர்களால் முடியாதுன்னு சொன்ன மனிதர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறார், ரட்சிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9வது சங்கீதம் 13-14 வசனங்களை வாசிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9-13-14 வாசிக்கலாமா? மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். மறுபடி வாசிக்கலாம். 13வது வசனம் மட்டும். மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய இரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு. போதும். இந்த வசனத்தில் பாருங்க, தாவீது, இதையும் தாவீது தான் எழுதுறாரு. எழுதும் போது எப்படி எழுதுகிறார் பாருங்க. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. மரண வாசல்கள். இந்த உலகத்தில் நிறைய வாசல்கள் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அவருடைய வாசல்களில் துதியோடும் என்று சொல்லி தேவனுடைய வாசல்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆலய வாசல் படி என்று எழுதப்பட்டிருக்கிறது, வீட்டு வாசல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய வாசல்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மரண வாசல்கள். ஒரு மனிதன் மரண வாசல் பக்கத்தில் அவன் சென்று விட்டான் என்பதை காண்பிக்கிற வண்ணமாக இந்த வசனம் இருக்கிறது. மரண வாசல்கள். இந்த மரண வாசல்கள் கிட்ட போனா 100% இந்த மனுஷனால திரும்பி வர முடியாது. இவன் மரித்தே தான் ஆக வேண்டும். அதாவது நம்ம வாசித்த அந்த வசனத்தில் ஜெப ஆலய தலைவனுடைய மகள், எவிருவினுடைய மகள், அவள் என்ன செய்தாள்னா மரண வாசலுக்கு பக்கத்தில் போயிட்டா.
இயேசு கிறிஸ்து போயிட்டு இருக்கும் போதே அவர்கள் வந்து சொன்னாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களாம் வந்து போதகரை வந்து கஷ்டப்படுத்த வேணாம், பிள்ளை மரித்து போனாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள். ஏன்னா அவன் எங்கே இருக்கிறா? மரண வாசல்களில் இருக்கா. வேற வழியே இல்லை, இனிமேல் ஒரு மாற்றமே இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்ற நிலையில தான் அவன் இயேசுவை தேடி வந்திருக்கிறான். எல்லாமே முடிஞ்ச நிலையில் கூட நீங்கள் இயேசுவை நம்பலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒரு வாய்ப்பு இல்லை பாஸ்டர், இனிமேல் ஒன்றுமே அதில் முயற்சி பண்ண முடியாது, அவ்வளோதான் அது அப்படின்னு மனிதர்கள் உங்களுக்கு சொன்ன காரியத்தில் கூட நீங்கள் இயேசுவை நம்பி காலை வைக்கலாம் மறுபடி. ஹல்லேலூயா, ஆமென். பேதுரு ராத்திரி முழுவதும்ல அவன் வந்து மீன் பிடிப்பதற்காக முயற்சி செய்தான். ஆனால் ஒரு மீன் கூட, ஒரு சின்ன ஒரு மீன் கூட பிடிக்கலையே. ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு இருக்கிறான். தோல்வியோடு அந்த படகுல அவன் உட்கார்ந்து இருக்கிறான். எத்தனையோ படகுகள் இருந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய கண்கள் பேதுருவினுடைய படகை தான் பார்த்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் முடிந்து போன ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர விரும்புகிறார். எத்தனையோ பேருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், எத்தனையோ மருத்துவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம், தப்பில்லை. நாம் மருத்துவத்திற்கு எதிரானவர்களே அல்ல. ஆமென். மருத்துவம் ரொம்ப முக்கியமானது தான். ஆனால் நிறைய நீங்கள் முயற்சி பண்ணி இருக்கலாம், ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பும்போது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும் போது, எல்லா காரியங்களும் முடிந்து போனாலும் அதில் இருந்து ஒரு துவக்கத்தை அவரால் உங்களுக்கு தர முடியும். பாருங்க, மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலையில் இருக்கிற ஒரு மனுஷனை அந்த வாசல்களில் இருந்து ஆண்டவர் வெளியே தூக்கி கொண்டு வருகிறார். ஆமென். பிசாசு சொல்லுவான், இன்னைக்கு இந்த ஆத்துமா எனக்கு சொந்தமாக மாறிடும், இதை மீட்டு கொள்ளுகிறதுக்கு இந்த பூமியில் ஒருத்தனுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சந்தோஷப்படுவான். ஆனால் இந்த வசனத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்க. இப்போ நீங்கள் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த வசனத்தை நீங்கள் ஒரு 100 முறை சொல்லி சொல்லி அறிக்கையிடும் போதே எப்பேற்பட்ட மரண கட்டுகளாக இருந்தாலும் அது உங்களை விட்டு போய்தான் ஆகணும். உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த நபர்களை விட்டு போய்தான் ஆகணும். எப்பேற்பட்ட மரண வாசல்களை நீங்கள் நெருங்கி இருந்தாலும் உங்களை மறுபடியும் ஆண்டவர் அந்த வாசல்களிலிருந்து வெளியே கொண்டு வந்து, நான் சாகாமல் பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை விவரிப்பேன் என்கிற வசனத்தின் படி உங்களை சாட்சியாய் நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். மரண வாசல்களில் இருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறார். 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்கள் வரும் துன்பத்தை நோக்கி பாரும். தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். ஏன் சத்ரு உங்க மேல கண்ணு வைக்கிறான் அப்படின்னா, உங்களை பகைக்கிறான். அந்த உலகம் உங்களை பகைக்க தான் செய்யும். சத்ருவானவன் நம்மை பகைக்க தான் செய்வான். ஏன்னா நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவங்க, கர்த்தருக்காக சாட்சியை வாழணும்னு நினைக்கிறவங்க, பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கிறவங்க, பரிசுத்தமாக வாழ்கிறவங்க. அதனால நமக்கு யார் எதிராக இருப்பா? பிசாசினுடைய கிரியைகள் எதிராய்த்தான் இருக்கும். அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்ம கூட யாரெல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்களா? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இல்லை நமக்கு போராட்டம். யார் யாரு கூட? துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு, ஆமென், இப்படிப்பட்ட கிரியைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அவைகள் நம்மை பகைக்கும், அவைகள் நமக்கு விரோதமாய் எழும்ப முயற்சிக்கும். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய வழிகளில், கர்த்தருடைய பாதைகளில் முனைந்து நிற்கிறவர்கள், ஆமென், கர்த்தருடைய பாதையில் உற்சாகமாய் நடக்கிறவர்கள். அதனால் அந்த கிரியைகள் நமக்கு விரோதமாய் வரும். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பிசாசு வந்தான், சில மனிதர்கள் மூலமாக வந்தான். பேதுரு மூலமாக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் அவன் பேசினான். அவர் வனாந்திரத்தில் இருக்கும்போது அவரிடத்தில் வந்து அவன் பேசினான். அவரை பகைக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அவரை பகைக்கிறான் அப்படின்னு சொன்னா, இவர் வெளிச்சத்தின் ராஜ்யம், அது இருளின் ராஜ்யம். எப்பவுமே ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று ஒன்றி போகாது. நீங்க வெளிச்சத்தினுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால, வெளிச்சத்திற்குரியவர்களை நடக்கிறபடினால உங்களை பிசாசானவன் அநேக காரியங்களின் மூலமாக எதிர்க்கிறது உண்டு. அதனால இந்த மரண கட்டுகள்
கட்டுகள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது, மரண பிடிகள் வருகிறது. இதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. இதை நீங்கள் எளிதில் மேற்கொள்ள முடியும். இதில் எளிதில் ஒரு வெற்றியை உங்களால் அடைய முடியும். ஆமென். இந்த பிரச்சனையினாலே வந்து மரித்தவர்கள் உலகத்தில் 1000 பேர் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்புகிற, இயேசுவை ஆராதிக்கிற உங்களுக்கு அதில் மரணம் இல்லை, அதில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் மரணத்தின் கட்டுகளை மேற்கொள்ள வல்லமை உள்ளவர்கள். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 13வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13:3 வாசிக்கலாம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு. இன்னைக்கு நம்ம அந்த பார்க்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த மரண அவஸ்தையிலிருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை விடுவிக்கிறார் என்பது தான். மரண கட்டுகள் மேல் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களை குறித்து தான் நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். இன்னும் இந்த பிரசங்கத்தினுடைய முடிவிலே எப்படியெல்லாம் இந்த மரண கட்டுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேச போகிறேன். இப்போ இந்த வசனத்தில் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என்னை நோக்கி பார்த்து எனக்கு பதில் அருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். 13வது சங்கீதத்தில் தாவீது என்ன செய்கிறார்? இப்படி ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் என்று கேட்கிறார். சில நேரத்தில் எதையுமே தெளிவாகவே பார்க்க முடியல. மரண நித்திரை, மரணத்திற்கான தூக்கம், அந்த சூழ்நிலை, அந்த படுக்கையை பார்த்தாலே அது மரணத்திற்கான ஒரு படுக்கையாக இருக்கிறது. அடுத்த நொடியை குறித்த நம்பிக்கை உங்களுக்கே இல்லை. என்ன ஆகும்னே தெரியல. அப்படிப்பட்ட நிலையிலே மரண போராட்டத்தில் நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை, அடுத்த நிமிடத்தை குறித்து கூட ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருப்பீர்கள். தாவீது சொல்லுகிறார், மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை என்ன செய்யும்? தெளிவாக்கும் என்று கேட்கிறார். அது மட்டுமல்ல, 18வது சங்கீதத்தை வாசிக்கும் போது, 18வது சங்கீதம் 4 முதல் 6 வசனங்களை வாசிக்கும் போது அங்க தாவீது சொல்லுகிறார் பாருங்க, மரண கட்டுகள் என்னை என்ன செய்தது? சுற்றி கொண்டன. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன. மரண கயிறுகள் என்னை சுற்றி இருக்கிற துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்துகிறது. ஏதோ ஒன்று என்னை பயப்படுத்துகிறது போலவே இருக்கிறது. சிலர் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரியம் எனக்கு பயமாவே இருக்கு, நான் எதையோ நினைச்சு பயந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு மரண பயம் எனக்குள்ளே இருக்கிறது. இரவு தூங்கினாலும் மரண பயம், கனவுல மரண பயம், எழுந்தாலும் மரண பயம், எழுந்து உட்கார்ந்து நடக்கும்போது, வெளியே போகும்போது ஒரு விதமான பயம். அப்படி சொல்லுகிறவர்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களுடைய நிலையிலிருந்து அதை யோசித்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு பிசாசினால் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை உணர முடியும். பாருங்க, மரண பயம். அப்படிப்பட்ட பிடியில கட்டப்பட்டவர்களை ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும்போது ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களை சுகமாக்குகிறார். நீங்கள் மரண கட்டுகளோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரண பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டன, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன என்று சொல்லுகிறார் தாவீது. மரண கண்ணிகள், சத்ருவானவன் இப்படிப்பட்ட கண்ணிகளை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பான். தெரியாமல் போய் அதில் நீங்கள் அகப்பட்டிருப்பீர்கள். தெரியாமல் போய் நீங்கள் அதில் சிக்கிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆமென். கண்ணி தெரித்தது நாம் என்ன செய்தோம்? தப்பினோம். கண்ணி தெரித்து போனது. எனக்கு விரோதமாக சத்ருவினால் வைக்கப்பட்ட கண்ணிகள் தெரிப்புண்டு போனது. அந்த கண்ணிகள் தெரிப்புண்டு போனதுனால, அந்த கண்ணிகள் தெரிப்புண்டு போனதுனால நான் தப்பித்திருக்கிறேன். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். நான் சுதந்திரவாளியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன். மரண கண்ணிகளை, மரண கட்டுகளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நேரத்தில் மாற்றுகிறார். நீங்க மரண பயத்தினால வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. பல விதமான
மரண பயம். ஆமென். என்னுடைய குடும்பத்தை யார் கவனிப்பார்? மரண பயம். எதிர்காலத்தை குறித்த பயம். என் பிள்ளைகள் எப்படி ஆவார்கள்? என்னுடைய சரீரம் இப்படி இருக்கிறதே, ஒன்றும் நடக்காது. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஆமென். இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மேலே போடப்பட்டிருக்கிற மரண கட்டுகளை எல்லாம் இந்த நாளிலே உங்கள் மேலே இருந்து அவிழ்க்க விரும்புகிறார். ஆமென். மரண பயம் உங்களை விட்டு மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இந்த பிரசங்க நேரத்திலே ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 107:14. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். நீங்கள் நினைக்கலாம் இன்றைக்கி நிறைய வசனங்கள் வாசிக்கிறது போல இருக்குன்னு. இது சம்பந்தப்பட்ட எல்லா வசனங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய 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 இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் சத்தியத்தை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த காரியத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகும். சில காரியங்களை நீங்கள் ரொம்ப ஆழமாய் சொல்லி ஜெபிக்க வேண்டியதில்லை. அதை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதுனாலேயே பிசாசானவன் உங்களை தொட மாட்டான். அதை பற்றி நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறதுனாலேயே பிசாசானவன் உங்களை தொடமாட்டான். ஏன்னா உங்களை தொட்டா அதில் இருந்து எப்படி வர வேண்டும் என்று சொல்லி அந்த வசனம் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த நாளில் நிறைய வசனங்களை வாசிக்கிறோம் பாருங்க. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். இந்த மரண அவஸ்தைக்குள்ளானவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு விதமான ஒரு மரண இருளுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். இந்த மரண இருளாக இருக்கு, எதுவுமே சரியா பார்க்க முடியாது. ஒரு உணவு சாப்பிடுகிறதை பற்றியோ அல்லது நன்கு வாழுகிறதை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ எதை பற்றியும் யோசிக்கவே முடியாது. அவர்களுடைய கண்கள் எல்லாம் அப்படியே ஒரு மரண பார்வையாகத்தான் இருக்கும். மரணத்தை குறித்த ஒரு பார்வையாகத்தான் இருக்கும். அதுதான் மரண இருள். மரண இருள் சூழ்ந்த ஒரு நிலை, மரண இருள் சூழ்ந்த ஒரு விஷயம். பாருங்க, எதை குறித்தும் தெளிவாக யோசிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் மரணம் மரணம் மரணம், இன்னும் நம்மளால் ஜீவிக்க முடியாது, நம்மளால் வாழ முடியாது, இனி நமக்கு ஒரு எதிர்காலம், இதையே நமக்குள்ள பிசாசு ஓட வைத்து கொண்டிருப்பான். அதுதான் மரண இருள். மரண இருள் போன்ற ஒரு சூழ்நிலை. எப்படி புகைகள் எல்லாம் எழும்பும் போது ஒரு இடத்தை அப்படி அந்த புகை மண்டலமாக மாறி அதில் எதையும் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த புகை மண்டலமாகி அந்த இடம் மூடப்படுகிறதோ, அதே போல இந்த மரண இருள் அப்படின்றதும் அது மாதிரியான ஒரு விஷயம் தான். எதையுமே நீங்க சரியா பார்க்க முடியாது, எந்த காரியத்தையும் சரியா நீங்க கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு இந்த மரண இருள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கிரியை செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை வேதம் சொல்லுகிற இந்த வசனத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை அதிலிருந்து வெளிப்பட பண்ணி அந்த மரண அந்தகாரத்தில் இருந்து மரண இருளில் இருந்து அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் வெளிப்பட பண்ணுகிறார். உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஆமென். நீங்கள் அதற்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மரண இருளுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரண காரிருளுக்குள்ளே இருக்க வேண்டும் என்ற ஆமென் தேவை இல்லை. அப்படிப்பட்ட இருளில் இருந்து உங்களை வெளிப்பட பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர்கள் கட்டுகளை அறுத்தார். இந்த கட்டுகள் என்ன? இதுக்கு முன்பாக உள்ள வசனங்களில் வாசித்தோம். இது மரண கட்டு. இந்த மரண கட்டுகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அறுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரசங்க நேரத்திலே ஆமென் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நான் அதிகமாக ஏவப்படுகிறபடினால உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆமென். இப்படிப்பட்ட மரண கட்டுகளோடு நீங்க வாழ வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட மரண கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தால், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது கட்டப்பட்டிருந்தால், இன்றைக்கு ஆண்டவர் அவர்களை சுகமாக்க விரும்புகிறார். ஆண்டவர் அவர்களுடைய கட்டுகளை அறுக்க விரும்புகிறார். மரண இருளிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லா விதமான மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அறுபடுவதாக, இப்பொழுதே அறுக்கப்படுவதாக. இந்த வசனத்தினுடைய வல்லமையினால், இந்த வசனத்தினுடைய அதிகாரத்தினால் இப்பொழுதே மரண கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே மரண கட்டுகள் அறுபடுவதாக. ஆமென். பயப்படுத்துகிற துர்ச்சன பிரவாகங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. எதிர்காலத்தை குறித்த இருள்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக. ஹல்லேலூயா. மரண அவஸ்தையில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வெளியே வருவது எப்படி?
இது போல மரணக்கட்டுகளிலிருந்து, மரணத்தின் பிடியிலிருந்து வெளியே வருவது எப்படி? சிலர்லாம் பார்க்கும்போது சாப்பிடவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க. காலையிலையும் சாப்பிட முடியலை, மத்தியானம் சாப்பிட முடியலை, இரவு சாப்பிட முடியலை, தண்ணீர் குடிக்க முடியலை, எதை குடித்தாலும் பயமாக இருக்குது, குடித்தா அதெல்லாம் வெளியே வந்துடுது, சாப்பாடு உணவு சாப்பிட முடியலை, வெளியே வந்துடுது, இப்படின்னு போராடுறவங்க எத்தனையோ தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவர் ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசி கொண்டிருக்கவில்லை. ஆமென். நான் இந்த வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. நான் வேற ஒரு காரியத்தை நான் ஆயத்தம் பண்ணி நான் அதை பிரசங்கிக்க கூட நான் ஆயத்தமாகிவிட்டேன். ஆனால் ஆண்டவர் நான் எதிர்பாராத நேரத்திலே இந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் என்னை பேச வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் உண்டு என்று என்னால் அறிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட நிலையிலிருந்து, மரண அவஸ்தையிலிருந்து எப்படி வெளியே வருவது, எப்படி சுகம் பெறுவது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 18-19 வசனங்கள் வாசிக்கலாமா? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கிறாராம். ஆண்டவர் உங்களை மரண அவஸ்தையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்கிறவர்களாக மாற வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு நீங்கள் காத்திருக்கிறவர்களாக மாறினால் உங்களுடைய ஆத்துமாவை மரணத்திற்கு விலக்கி ஆண்டவர் விடுவிப்பார். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையில் நிறைய பிரச்சனைக்கு, நிறைய காரியங்கள், நிறைய குழப்பத்திற்கு, அதிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு பயந்தாலே போதும். ஆண்டவருக்கு இனிமேல் நான் ஆண்டவருக்கு பயந்து நடப்பேன் அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் உண்மையாக நடக்க ஆரம்பித்தாலே போதும். உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் வெளியே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். அது உள்ளே இருக்கவே இருக்காது. உங்களுக்குள்ளே இருக்கிற இருள் அது எப்படியாவது வெளியே போய்விட வேண்டும் என்று நினைக்க. ஏன்னா இயேசு அப்படின்றதே ஒரு ஒளி, வெளிச்சம். இந்த இயேசு என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வர 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 உங்களுக்குள்ள இருக்கிற இருள் தானாக அது விலகி போகும். அதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவருடைய ஆத்துமாவை மரணத்திற்கு ஆண்டவர் விலக்கி விடுவிக்கிறார். மட்டுமல்ல, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கிறார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல நோக்கமாயிருக்கும். நீங்க ஆண்டவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தீங்கன்னா மரண அவஸ்தையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஏற்கனவே நம்ம வாசித்த அந்த முதல் வசனத்தில் அந்த ஜெபாலய தலைவனாகி எவீரு தன்னுடைய மகளுக்காக அவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்தான். ஆண்டவர்கிட்ட நீங்க வரணும். அவர்கிட்ட வந்து அவன் மிகவும் அவரை கெஞ்சி அவன் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரிடத்திலே இறங்கி அவன் கேட்கிறான், ஆண்டவரே என் மகளை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ உங்களுடைய சுகத்திற்காக வேற எங்கேயும் இல்லை. இந்த மரண கட்டுகளை உடைக்கிறதற்கு அதிகாரமுடையவர் இயேசு மட்டுமே. அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது உங்களுடைய மரண கட்டுகளை அவர் மாற்றுவார். அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 68:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்குகிற வழிகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவினால நீங்கள் மரணத்திற்கு நீங்க முடியும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாராம்? இரட்சிப்பை அருளுகிறவர். நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளுகிறவர். அவர் கொடுக்கிறவர். இரட்சிப்பை கொடுக்கிறதுக்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ள, விசுவாசித்து பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்குகிற வழிகள் உண்டு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்களில் இல்லை, அநேகருடைய ஆலோசனைகளில் அது இல்லை. ஆனால் மரணத்திற்கு நீங்குகிற வழிகள் கர்த்தரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. நம்மை மரணத்திலிருந்து நீக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த சம்பவத்திற்கு நேராக நான் வருகிறேன். இந்த ஜெபாலய தலைவனாகி எவீரு இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்தான். அவருடைய பாதத்தில் விழுந்து அவனுடைய மகளை பற்றி அங்கே சொல்லுகிறான். அந்த மகளுக்கு 12 வயது என்று நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட வந்துகிட்டு இருக்கிற வழியில தான் அந்த 12 வருஷங்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரியை ஆண்டவர் அங்கே சுகமாக்குகிறார். அவள் இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டு அவள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாள். அப்புறம் இயேசு கிறிஸ்து அவள்கிட்ட பேசுகிறார். அந்த சம்பவம் நமக்கு நன்றாய் தெரியும். உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்திலேயே
ஜெபாலய தலைவனுடைய வீட்டில இருந்து சிலர் வர்றாங்க, வந்து சொல்றாங்க, அந்த உம்முடைய குமாரத்தி மரித்து போயிட்டா, அந்த மகள் மரித்து போயிட்டா, இனி எதுக்கு போதகரை வருத்தப்படுத்தணும், இனி அவர் வந்து என்ன பண்ண போகிறார் என்கிற நோக்கத்தோடு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, மரண அவஸ்தையில் இருந்த அந்த மகள் மரித்தே போய்விட்டாள், இனி போதகர் வர வேண்டாம், ஏன் அவரை வருத்தப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னோன்னே இயேசு கிறிஸ்து அந்த ஜெபாலய தலைவனை பார்த்து சொல்லுகிறார். மார்க்கு 5:36 அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவன்கிட்ட பேசுகிறார். நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லா காரியங்களும் முடிஞ்சு போன நிலையில் இயேசு கிறிஸ்து இப்போ உள்ள வருகிறார் அற்புதம் செய்யும்படி. அங்கே பார்த்தா நிறைய பேர் அங்கே அழுது புலம்புகிறார்கள். எல்லாரையும் இயேசு கிறிஸ்து வெளியே அனுப்பிவிட்டார். பேதுரு, யாக்கோபு, யோவான் இந்த 3 பேரை மட்டும் உள்ள கூட்டிட்டு போயிட்டு அந்த பெண்ணிடத்தில் போய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தலிதா கூமி அப்படின்னு சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். உடனே இந்த சிறு பெண் எழுந்து நடந்தாள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. மரண அவஸ்தையில் உள்ளவர், மரண அவஸ்தையில் உள்ள ஒரு பெண், மரண கட்டுகளில் இருந்த பெண், மரண கண்ணிகளில் சிக்கின பெண், மரண இருளினால் பீடிக்கப்பட்ட பெண், குடும்பம் முழுவதையும் கஷ்டத்தில் ஆழ்த்தின இந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயின் ஒரே வார்த்தையினாலே அவர் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இயேசு ஜீவிக்கிறார், இன்றைக்கும் இந்த இயேசு சுகமாக்குகிறார், இன்றைக்கும் மரண கட்டுகளிலிருந்து ஜனங்களை இயேசு வெளியே கொண்டு வருகிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவினாலே மரணத்திலிருந்து நீங்குகிற வழிகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நீங்கள் வரும்போது எல்லாம் முடிந்து போன காரியத்தை மறுபடியும் அவரால் துளிர்க்க செய்ய முடியும். ஒரு புதிய ஆரம்பத்தை தர முடியும். மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர், இயேசு மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர், இயேசு மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவர். அவர்களை வந்து உயிரோட எழுப்புகிறதுக்கு என்று அங்கே யாருமே இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. உங்களுக்கும் எனக்கும் இயேசு இருக்கிறார். மரண கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். மரணத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு இயேசு இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வாசிக்கலாமா? ஆமென். சங்கீதங்களின் புஸ்தகம் 102 சங்கீதம் 19-20 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 102 19-20 வசனங்கள் வாசிக்கலாமா? கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களில் இருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார். பாருங்க, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் பிசாசினால் பாதி வயதிலே கொலை பண்ணப்பட்டு, அதாவது கட்டப்பட்டு வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறவருடைய கட்டுகளை இயேசு என்ன செய்கிறார் என்று சொன்னால் விடுதலையாக்குகிறார். அவருடைய கட்டுகளை உடை தெரிகிறார், அவருடைய கட்டுகளை அறுக்கிறார். ஹல்லேலூயா. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்கள், இவர்களால் இனி வாழ முடியாது என்று சத்துருவினால் முத்திரை குத்தப்பட்டவர்களை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் கிரியை செய்கிறார். கண்களை மூடி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏதோ ஒரு காரணத்தினாலே ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மரண அவஸ்தைகளில் இருந்து ஜனங்களை விடுவிக்கிறவர், மரண கட்டுகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறவர். அந்த கட்டுகள் எவ்வளவு வலிமையுள்ளதாக இருந்தாலும், எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், இயேசு அந்த கட்டுகளுக்கு மேலானவர், அதை உடைத்தெறிய அதிகாரம் பெற்றவர். அவர் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அதிபதியானவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின இந்த நல்வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே ஆண்டவரே பல காரியங்களை நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மரணத்திற்கும் ஜீவனுக்கும் அதிபதியானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வசனத்தின் மூலமாக ஆண்டவரே மரண அவஸ்தையில் இருக்கிற நிலைகளை எல்லாம் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாராவது இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட அவஸ்தையில் இருப்பார்களே ஆனால் நீர் இப்பொழுதே அவர்களை சுகமாக்குகிறதற்காக நன்றி. அவர்களுடைய குடும்பங்களில் யாராகிலும் அப்படி இருப்பார்களே ஆனால் அவர்களை இப்பொழுது நீர் சுகமாக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை நீர் விடுதலையாக்குகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மரண கண்ணிகளோடு இருக்கிறவர்களை, மரண கட்டுகளோடு இருக்கிறவர்களை
பிள்ளைகளை, மரண இருளில் இருக்கிறவர்களை நீர் விடுதலை ஆக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்திலிருந்து ஆண்டவரே ஆசீர்வாதமான வார்த்தைகளை நீர் ஆண்டவரே ஜனங்களோடு பேசி இருக்கிறதற்காக நன்றி. விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி. அவர்களையும் தேவன் நீர் தொட வேண்டுமாய், இரட்சிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுமே அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய இரட்சிப்பின் அனுபவத்தை அவர்களுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆலய ஆராதனையில் இணைந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஆன்லைனில் இணைந்த ஒவ்வொருவருக்காக, பல தேசங்களிலிருந்து இணைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விடுதலையை தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.